தமிழ்நாடு பேரை மாத்தி கஞ்சா நாடா மாத்திடலாம். அதாவது தமிழ்நாட்டுல தெரு தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் போயிருந்தேன். அதாவது ஆந்திராவில இருந்து கஞ்சா வருது. திருவண்ணாமலை மாவட்டம் அந்த மாவட்டத்தை இனி காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. மாவட்டத்தை அந்த மக்களை இளைஞர்களை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. எனக்கு அந்த மாவட்டத்துக்கு உள்ள போனோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இவ்வளவு மோசமா இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அவன் என்ன நடக்குதுன்னே தெரியும். எங்க தெரியும் அதிகமா வித்துட்டாங்க. ஏவாவேலு அமைச்சர் ஏவாவேலு தொகுதி தான் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை நகரத்துல தெரு தெருவா கிடக்குது. அங்க ஆசிரமத்துல என்ன பண்றாங்களே எனக்குலாம் தெரியல எனக்கு. ஆனா அதை வச்சுக்கிட்டு வழிப்பறி நடக்குது, கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த தொகுதியினுடைய அமைச்சர் அவர், அந்த மாவட்டத்தில் அமைச்சர் அவர் அமைதியா இருக்கிறார். ஒருவேளை அவருக்கு ஒரு எண்ணமான்னு தெரியல. எல்லாம் அப்படியே யோசிக்காம சிந்திக்காம இருக்கணும்னு ஒரு எண்ணத்துல இருக்காருன்னு தெரியல எனக்கு. ஒரு மாவட்டமே அழியுது, இங்க ஒரு மாநிலமே அழிஞ்சிட்டு இருக்குது. முதலமைச்சர் அமைதியா இருக்கிறாரு, அமைச்சர் ஆட்சியாளர்கள் அமைச்சரா இருக்கிறாங்க. காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா யாராலும் விற்க முடியாது, ஒரு பொட்டலும் விற்க முடியாது. அப்போ நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே மதுவை கொடுத்து அழிச்சு ஒழிச்சிட்டீங்க. இந்த தலைமுறை மதுவால மது இல்லாம இருக்க முடியாது, தலைமுறை இருக்க முடியாது. அடுத்தது கஞ்சா. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முதல்ல குரல் கொடுக்கிறது, முதல்ல அறிக்கை விடுறது, முதல்ல அழுத்தம் கொடுக்கிறது, முதல்ல போராடுவது நாங்க தான். எங்களுக்கு அப்புறம் தான் எங்க அறிக்கை வந்த பிறகு தான் மற்ற கட்சிகள்லாம் அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் எடுத்துக்காட்டாக எங்களுக்கு சொல்ல வேண்டாம். கும்பகோணம் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு, கடலூர் சாலையில எவ்வளவு இடம் இருக்குது, அங்க எடுத்துட்டு போங்க. 200 ஏக்கர் 500 ஏக்கர்ல மையம் அமையுங்க. அது நாங்க தப்பு சொல்லல. நாங்க அமைக்க வேண்டும், மையம் நடத்தணும். ஆனா அந்த இடத்துல கிடையாது. அது ஒரு புனிதமான இடமா நாங்க பாக்குறோம். அங்க போயிட்டு நீங்க சர்வதேச மையத்தை போட்டு காம்ப்ளெக்ஸ்ல எங்களுக்கு எல்லாம் வேண்டாம். நீங்க நடத்துங்க, வேற எங்கேயாவது கட்டிட்டு போங்க. அதை மீறி அரசு அங்க கையகப்படுத்தி பண்ணாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டம் நடத்தும். நிச்சயமாக வேறு விதமான போராட்டங்கள் நாங்கள் நடத்துவோம். பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் சரி. இங்க விவசாய நிலத்தை அழித்து அதில் நிலக்கரி, ஏதோ நிலக்கரினா பழுப்பு நிலக்கரி, லிக்னைட், அது ரொம்ப மோசமான ஒரு குவாலிட்டி. அதை எடுத்து அதை எரிச்சு அதுல கிடைக்கின்ற ஒரு சொற்ப மின்சாரத்திற்காக ஆயிரக்கணக்கான நிலங்களை, விளை நிலங்கள், அதாவது முப்போகம் விளைகின்ற காவிரி டெல்டா பகுதி நிலங்களை அழித்து மின்சாரம் எங்களுக்கு தேவை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் 17,000 மெகாவாட், மின் உற்பத்தி 36,000 மெகாவாட். அதுல என்எல்சியுடைய பங்களிப்பு வெறும் 2000 மெகாவாட். அந்த 2000 மெகாவாட்ல கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, புதுவைக்கு போயிட்டு மீதி நமக்கு கிடைக்கிறது ஏதோ 450 மெகாவாட் தான் கிடைக்கும். இதுக்கு நம்ம இதுவரைக்கும் என்எல்சிக்கு கிட்டத்தட்ட 60,000 ஏக்கர் நிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தி கொடுத்துருச்சு. அந்த 60,000 ஏக்கர்ல 40,000 ஏக்கர் அழிச்சு முடிச்சுட்டாங்க. இவங்களுக்கு இன்னும் 50,000 ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, துடிச்சிட்டு இருக்காங்க. அது ஒருபோது நடக்க போறது கிடையாது. அது இல்லாம சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 270 பேருக்கு இப்போதைக்கு 3 ஆண்டுகளுக்கு தற்காலிக வேலை, அதுக்கு பிறகு நிரந்தரமா கொடுப்போம்னு ஏதோ அறிவிப்பு வந்திருக்கு. அந்த 270 பேர்ல எங்களுக்கு வந்த செய்தி 250 பேர் திமுகவை சார்ந்தவர்கள். ஏதோ என்எல்சினா திமுக சொல்றாங்க. அது நிலத்தை கொடுத்து இருக்கின்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு அடையாளம் தெரியாம அகதிகளாக இருக்கிறாங்க. அவங்க அடையாளமே அழிச்சிட்டாங்க. என்ன அவங்க எதிர்காலம் தெரியாம இருக்கிறாங்க. அவங்களாம் விட்டுட்டாங்க. போராட்டம் செஞ்சது நாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது 250 பேர்ல திமுகவை சார்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க செய்தி வந்திருக்குது. இது ஒரு நீதியரசர் தலைமையில ஒரு விசாரணை நடக்கணும், என்கொயரி நடக்கணும். அது ஏதாவது உண்மைன்னு இருந்ததுன்னா யார் யார் இது கொடுத்தாலும் அவங்க இமீடியட்டா சஸ்பெண்ட், டிஸ்மிஸ் பண்ணணும். என்கொயரி உடனடியாக அறிவிக்க வேண்டும். ஏன்னா இது சாதாரண பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் அதனால இது அரசுக்கு நாங்க சொல்றதெல்லாம் உடனடியாக இது உண்மைன்னு, அதாவது அரசு இது பண்ண போறது இல்லை. ஏன்னா இது திமுக அவங்க அரசாங்கம் அவங்க கிட்ட தான் இருக்கு. இது சம்பந்தமாக வேறு வகையில நாங்க கையாள இருக்கிறோம் இந்த பிரச்சனையை.
அடுத்தது, அதாவது வாடிய பயிரை கண்டு போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் ஒரு இடத்தை 1867 பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு 106 ஏக்கர் கொடையாக கொடுத்த இடம் அது. அங்க இருக்கின்ற ஞான ஒளி சபை மற்றும் திருக்கோவிலாம் இருக்குதுங்க. அந்த இடத்துல சமீபத்துல தமிழக அரசு வள்ளலார் சர்வதேச மையம் என்று ஒரு அமைப்புக்காக கிட்டத்தட்ட அந்த 70 ஏக்கரை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இது ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு காரணம், அந்த மையம் பெருவழி மையம், அது பொதுவழி பெருவழி, அதாவது ஓப்பன், பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஏக்கர், அது வந்து ஒரு பெருவழி. அது அந்த இடத்துல இப்ப தைப்பூசம், நாளைக்கு தைப்பூசம், நாளைக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட 10 to 15 லட்சம் மக்கள் அங்கு கூடுவார்கள். அந்த தீபம் ஏற்றிய பிறகு 7 திரைக்கு பிறகு அதை அகற்றிய பிறகு மக்கள் அந்த ஒளியை பார்க்கறதுக்கு 10 லட்சம் பேர் அப்படி கூடுவாங்க, 15 லட்சம் பேர் கூடுவாங்க. அங்க அந்த இடத்த 70 ஏக்கர் எடுத்து வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்போம் சொல்றதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அந்த இடம் அப்படியே தான் இருக்கணும், பெருவழியா தான் இருக்கணும். அது எதுவுமே ஒரு ஏக்கர் கூட அரசு கையகப்படுத்தக்கூடாது, கை வைக்கக்கூடாது. வள்ளலார் சர்வதேச மையத்தை அமையுங்கள், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா அந்த இடத்துல கிடையாது. பக்கத்துல சேத்தியாத்தோப்பு நெடுஞ்ச சாலை இருக்குது, விருதாச்சலம் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு, கும்பகோணம் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு, கடலூர் சாலையில எவ்வளவு இடம் இருக்குது. அங்க எடுத்துட்டு போங்க, 200 ஏக்கர் 500 ஏக்கர்ல மையம் அமையுங்க. அது நாங்க தப்பு சொல்லல, நாங்க அமைக்க வேண்டும், மையம் நடத்தணும். ஆனா அந்த இடத்துல கிடையாது. அது ஒரு புனிதமான இடமா நாங்க பாக்குறோம். அங்க போயிட்டு நீங்க சர்வதேச மையத்தை போட்டு காம்ப்ளெக்ஸ்ல எங்களுக்கு எல்லாம் வேண்டாம், நீங்க நடத்துங்க, வேற எங்கேயாவது கட்டிட்டு போங்க. அதை மீறி அரசு அங்க கையகப்படுத்தி பண்ணாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டம் நடத்தும். நிச்சயமாக வேறு விதமான போராட்டங்கள் நாங்கள் நடத்துவோம். பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் சரி, அதுக்கு இப்போ மணிமுத்தாறு, இன்னைக்கு மணிமுத்தாரா அந்த ஆறு ஓடுதல சாக்கடையா மாறிடுச்சு. அதுல கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை, தடுப்பணைகளை கட்டணும், சாக்கடைகளை அகற்றணும். ஏன்னா இந்த ஆற்றை கடந்துதான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவிகள்லாம் கடந்து போயிட்டு இருக்காங்க, சாக்கடையை தாண்டி தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாலங்கள்லாம் அமைக்கணும். இப்ப இருக்கிற பாலம் வந்து பழுதடைஞ்சிருக்கிறது. அதுவும் இந்த பாலத்தை வந்து என்எல்சி கட்டுறான்னு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் ஆக போறது கிடையாது. விருத்தாச்சலத்துல திட்டக்குடியிலையும் மகளிர் கலைக்கல்லூரி அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும், கட்டணும். அது திட்டக்குடி தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, தெரியல, அரசுக்கு தெரியுமா தெரியல. அது எவ்வளவு மோசமான அந்த தொகுதி, அது ஒன்றும் எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாதுங்க. தொழிற்சாலையில் ஏதோ ஒரு அங்கங்க கொஞ்சம் இந்த கரும்பாலைகள் கொஞ்சம் இருக்குது, அவ்வளவுதான். அது தவிர ஒரு ஒண்ணுமே கிடையாதுங்க. ரொம்ப ஒரு மோசமான ஒரு தொகுதி பகுதியாக இருக்கிறது. அதுல இன்னும் கூடுதலாக அரசு கவனம் செலுத்தணும். அண்ணாமலை பல்கலைக்கழக பிரச்சனையை தீர்க்கணும். நீண்ட கால பிரச்சனைகள் இருக்குது, அது உள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் அது. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி இருக்கு, அதுல மருத்துவக் கல்லூரியில மருத்துவமனையை மேம்படுத்தணும், புதுப்பிக்கணும், இன்னும் சிறப்பு நிபுணர்கள்லாம் அங்க கொடுக்கணும், நியமனம் பண்ணணும் அங்க. ஏன்னா அரசு எடுத்துக்கிடுச்சு, அரசு ஒரு கடமை அது. அதனால அதை செயல்படுத்தணும். அதே போன்ற கடலூர்ல மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும், அது அறிவிப்பு மட்டும்தான் வந்து இருக்குது, ஒன்றும் அதுக்கப்புறம் ஒன்றும் வரல. அதே போன்ற விருதாச்சலம் மருத்துவமனை வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு, அரசு மருத்துவமனை, அதை மேம்படுத்தணும். இப்போ வேற என்ன இருக்கா? காய்கறி மார்க்கெட் வந்து எங்க கட்சியை சார்ந்த சேர்மன் வந்து அது கொஞ்சம் நல்லா கட்டியிருந்தாரு. இப்போ அதை இடிச்சுட்டு ஏதோ தரகுறவா ஏதோ கட்டிட்டு இருக்கிறாங்க அதுல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் அரசு விரைவில் செயல்படுத்தணும்னு கேள்வியில் ஏதாவது இருக்கா? 100 ஆண்டு பழமை அந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில மரங்களை வெட்டிட்டு, பழமை வாய்ந்த மரங்களை வெட்டிட்டு அங்க வந்து இப்ப கிரவுண்ட அடிக்கல் நாட்டிருக்காங்க. எதுக்கு நாட்டிருக்காங்க? நூலகம் கட்டுறோம்னு சொல்லி அங்க மரத்தை எடுத்துட்டு இதெல்லாம் வந்து முட்டாள்தனம். வெளிப்படையா சொல்றேன், மரத்தை எடுத்து அங்க போய் இன்னொரு கட்டிடம் கட்டுறதெல்லாம் வந்து முட்டாள்தனம். இப்ப இருக்கிற தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜி இருக்கு, நீங்க அப்படி வேற வழியே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அந்த மரத்தை அப்படியே எடுத்துட்டு போலாம், ரீபிளான் பண்ணலாம், ரீலோகேட் பண்ணலாம்.
எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு அதுல. நாங்க பண்ணிருக்கிறோம், பசுமை தாயம் பண்ணிருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்பு, 6, 8, 9 மாதத்துக்கு முன்பு அந்த கிழக்கு கடற்கரை சாலையில வந்து ஒரு ஆலமரம் 120 ஆண்டுகளுக்கு 120 வயசுல அந்த ஆலமரத்துக்கு அதை எடுத்து அதை வேற இடத்துல எடுத்து வச்சு இன்னைக்கு பார்த்தா அப்படியே பசுமையா வந்துருக்கு அந்த இடம். அது போன்று செய்யறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆனாலும் அங்க போய் பண்றதுக்கு என்ன இருக்கு? அது நிச்சயமா அது போன்ற செயல்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லலாம், இப்ப இருக்கிற டெக்னாலஜி அதாவது முதலீடு செய்யும் அரசு. அதாவது ஒரு ஒரு உதாரணம், ஒரு நேஷனல் ஹைவேஸோ ஸ்டேட் ஹைவேஸோ போடுறப்போ அதுல இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு எல்லாமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள் எடுக்கிறாங்க. அது ஒரு 500 கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுக்குறாங்க. ஒரு 505 கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டு அந்த 5 கோடி ரூபாய் என்ன எதுக்கு கொடுக்கணும்னா, இருக்கிற மரத்தை வந்து ரீபிளான் பண்ணணும், ரீலோகேட் பண்ணணும். ரீலோகேட் பண்ணி அது ஒரு வருஷம் பராமரிக்கணும். அவ்வளவு, அதுக்கு மேல தேவையில்லை. ஒரு வருஷம் அதுக்கு தண்ணியை ஊற்றி பராமரிச்சா போதும், அது தானா வளர்ந்துட போகுது. இது ஏன் செய்ய முடியல உங்களால? என்ன எக்ஸ்ட்ரா என்ன ஒரு 5 கோடி இல்ல 2-3 கோடி ஆக போகுது அதுல 500 கோடி ப்ராஜெக்ட்ல. ஆனா இந்த அளவுக்கு திட்டங்கள்லாம் இவங்களுக்கு அது எப்பதான் போய் சேர போகுதுன்னு தெரியல இவங்களுக்கு. சார், திமுக அரசு கண்டிச்சு ஒரு பெரிய போராட்டம் ஒண்ணுமே செய்யல, மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. பாமக அது ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்கல. இல்ல எந்த மாதிரி பாஜக அண்ணாமலை அவர் எடுத்துக்கிற மாதிரி பாமக பெருசா எடுத்துக்கல. இல்ல எந்த மாதிரி போராட்டம் பண்ணல, என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு? மக்கள் அதிகமா வெறுக்கிறாங்க ஆட்சியை, தெரியுது. அத பாமக அந்த போராட்டம் என்எல்சி பிரச்சனை இதெல்லாம் ஒரு என்எல்சி நாங்க இப்ப இல்ல, எங்க ஐயா அதுக்கு முன்னாடி வன்னியர் சங்க காலத்துல இருந்தே போராட்டம் பண்ணி தான் இவ்வளவு நாள் இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முதல்ல குரல் கொடுக்கறது, முதல்ல அறிக்கை விடுறது, முதல்ல அழுத்தம் கொடுக்கறது, முதல்ல போராடுவது நாங்க தான். எங்களுக்கு அப்புறம் தான், எங்க அறிக்கை வந்த அப்புறம் தான் மற்ற கட்சிகள்லாம் அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் எடுத்துக்காட்டாக எங்களுக்கு சொல்ல வேண்டாம், எங்களெல்லாம் எடுத்துக்காட்ட மற்றவங்க எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க தான் முன்னிலையில எந்த பிரச்சனை எடுத்தாலும், இப்போ சிப்காட் பிரச்சனை இருக்குது, சிப்காட் பிரச்சனையில நாங்க தான் அங்க முதன்மையா போராடிட்டு இருக்கிறோம். இல்ல மாவட்டங்களை பிரிக்கணும், இது தொடர்ந்து நாங்க தான் சொல்லிட்டு வரோம். இப்போ கடந்த ஆட்சி காலத்துல பிரிச்சிருக்கிறாங்க, இப்பவும் பிரிப்பாங்க, நாங்க எதிர்பார்ப்பு இருக்குது. இதுதான் உண்மையான மக்களை சேர்ந்த திட்டங்கள். இதெல்லாம் சும்மா பேருக்குன்னு போராடுறதுக்குலாம் எங்களுக்குலாம் அது தெரியாது எங்களுக்கு. அதுவும் எங்களுக்கு அரசியல்லாம் நாங்க, அதாவது அடையாள அரசியல் நாங்க பண்ண மாட்டோம். சும்மா ஒரு மக்களுக்கிட்ட இப்படி சொல்றது பரத்தெல்லாம் எங்களுக்கு தெரியாது. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும்னு நாங்க சொல்லிதான், போராட்டம் பண்ணி தான், விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் அது நடந்திருக்கு. எங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். அடையாள அரசியல் கிடையாது. மற்றவங்க அடையாளத்துக்கு அரசியல் பண்றது, அவங்க கிட்ட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நாங்க பண்ணுவோம். இப்போ நாங்க ஒரு உதாரணம், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றோம். இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை. தமிழ்நாட்டின் மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒண்ணு எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்துடும். ஆனா இதை தமிழக அரசு கையில் எடுக்க மாட்டேது, பேசக்கூட மாட்டாங்க. இதுக்கு எத்தனையோ கருத்தரங்கம் நடத்தணும், எத்தனையோ ஒருங்கிணைப்பு குழுக்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க மருத்துவர் ஐயா முதலமைச்சர் நேர்ல சந்திச்சு இதை வலியுறுத்தி இருக்கிறாரு. ஆனாலும் இது வரைக்கும் ஒரு வார்த்தையோட பேசல. பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க. பீகார்ல எடுத்து முடிச்சு அங்க பீகார்ல வந்து 60 விழுக்காடு இடஒதுக்கீடு 75 விழுக்காடாக உயர்த்தி இருக்கிறாங்க. அது கூட பிரச்சனை இல்லை. அங்க இந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகு 94 லட்சம் குடும்பங்கள் 6000 ரூபாய் மாதம் வருமானம் தான் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த 94 லட்சம் குடும்பத்திற்கு அங்க இருக்கிற முதலமைச்சர்கள் வந்து 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ஒரு குடும்பத்திற்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் அது. அது இவங்க தமிழ்நாடு அரசு ஏன் பண்ண மாட்டாங்க? ஆந்திராவில் போன வாரம் ஆரம்பிச்சுட்டாங்க, கர்நாடகாவில் 2015 முடிச்சுட்டாங்க, இன்னும் தெலுங்கானா அறிவிக்க போறாங்க, மற்ற மாநிலம் அறிவிக்க போறாங்க. எல்லாம் சட்டம் இருக்குது. அதாவது முதலமைச்சர் சொல்றது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் தப்பு, தவறான கருத்து. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு, மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு. சட்டமே சொல்லுது. அந்த சட்டத்தின்படி தான் பீகார்ல நடத்திருக்கிறாங்க, அந்த சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க நடத்துறதுக்கு என்ன பயம், என்ன தயக்கம்? நம்ம சமூக நீதினு பேசினா போதுமா என்ன? தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்க சொன்னா போதுமா என்ன?
என்ன பிரச்சனை வந்து? எங்களோட நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுல எல்லா சமுதாய இடஒதுக்கீடு வந்து சாதி அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க இந்தியா முழுவதும். அந்த சாதி கணக்கெடுப்பு 1931 தான் கடைசியா எடுத்தீங்க, வெள்ளக்காரன் எடுத்துட்டு போனாங்க. அது கணக்கு, அந்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த 100 ஆண்டுகள்ல எந்தெந்த சமுதாயம் அதுல பயன்பெற்று இருக்கிறாங்க, எந்த சமுதாயம் பயன்பெறல, எந்த சமுதாயம் மோசமா இருக்குது, ரொம்ப மோசமா இருக்குன்னா கண்டறிய வேண்டும். டேட்டா வேணும், சயின்டிபிக் டேட்டா வேணும். சாதி வாரி கணக்கெடுப்புனா தலைய கணக்கெடுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு சமுதாயமும் சமூக பின்தங்கிய நிலை, சோசியல் பேக்வர்ட்னஸ். இப்ப ஒரு சமுதாயம்னா இது எத்தனை பேர் இதுல குடிசையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு இருக்கு, அந்த வீடு எவ்வளவு சின்னதா இருக்கா, பெரியதா இருக்கா, பாத்ரூம் இருக்காதுல்ல, அந்த அங்க இருக்கிறவங்களுக்கு பட்டதாரிகள் இருக்கிறாங்களா, அதுல விவசாயமா கூலியா, விவசாய நிலம் எவ்வளவு இருக்கு, அரசு வேலையில இருக்காங்களா, தனியார் வேலை, இதெல்லாம் கண்டறியணும். கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்க, சலுகைகள் கொடுங்க, நலத்திட்டங்கள் கொடுங்க. பீகார்ல கொடுத்தாங்க 94 லட்சம் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்குறாரு. அப்ப அது மாதிரி திட்டம் கொடுத்தாதான் வளர்ச்சி வரும். உண்மையான வளர்ச்சி இதுதான். நீங்க சும்மா 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் நலத்திட்டம், திட்டம் கிடையாது. அதெல்லாம் வெள்ளத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் நலத்திட்டம், திட்டம் கிடையாது. திட்டத்துக்கும் நலத்திட்டத்துக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல 108 ஆம்புலன்ஸ் திட்டம், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் திட்டம். இதனால கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள். உயிரை காப்பாற்ற திட்டம் உண்மையான திட்டம். நீங்க நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், 6000 ரூபாய் கொடுத்தோம், 2000 ரூபாய் கொடுத்தோம், அதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம். வெல்ஃபேர் ஸ்கீம் அந்த மக்கள் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலம் மறந்து போறாங்க. அவங்க அதனால அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அந்த காசு கொடுக்கறதுல யாருக்கு அதிக பயனு? டாஸ்மாக் கிடையாது. கேள்வி பதில் சாதி வாரி கணக்கெடுப்பு இப்போ தெளிவா சொல்றீங்களா? முன்னாடி 10 வருஷ காலத்துல வந்து அதிமுக ஆட்சி ஆடும்போது நீங்க எந்த அளவுக்கு எங்களுடைய அதிமுக ஆட்சி காலத்துல மட்டும் கிடையாது. அதாவது 1980 எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர் சங்கம் தொடங்கி அந்த முதல் கூட்டத்துல, முதல் மாநாட்டுல முதல் தீர்மானம் தமிழ்நாட்டுல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நினைச்சு பாருங்க. 44 ஆண்டுகளுக்கு முன்பு மாநாட்டுல முதல் தீர்மானம். அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களை பலமுறை சந்தித்து இதை வலியுறுத்தினார் எங்க ஐயா அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜானகி அம்மையாரும் வலியுறுத்தினார். அதன் பிறகு இடைக்காலத்துல வந்து கவர்னர் ஆட்சி வந்து பிசி அழைக்கிறாங்க, அவரே வலியுறுத்தினார். வலியுறுத்தி அவர் வந்து ஏத்துக்கிட்டார். அப்போ சிவசுப்பிரமணியம் கமிட்டின்னு நினைக்கிறேன், அவர் போட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் வந்தார். கலைஞர் வந்த உடனே முதல் வேலையா அந்த சிவசுப்பிரமணிய கமிட்டியை ரத்து பண்ணார். அவரையும் பார்த்து வலியுறுத்தினார். ஜெயலலிதா அம்மையாரும் பலமுறை பார்த்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலமுறை பார்த்து வலியுறுத்தி, அவர் வலியுறுத்தினார், நான் வலியுறுத்தின, பலமுறை வலியுறுத்தினோம். அதன் பிறகு இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்களையும் நேரடியாக பார்த்திருக்கிறாரு, நானும் பலமுறை பார்த்திருக்கிறேன், வலியுறுத்திருக்கோம். இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு புரியல. இது வந்து ஒரு சயின்டிபிக் டேட்டா எடுக்கிறது. இப்போ ரோட்ல போற திருநாய்கள்லாம் எண்ணிக்கை என்றீங்க, நீங்க இருக்கிற எத்தனை மாடு இருக்குன்னு என்றீங்க, வேடந்தாங்கல் எத்தனை பறவைகள் வருது, வெளிநாட்டில் பறவைகள் வந்து என்றீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு புரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவல் இல்லையா? உங்களுக்கு ஆர்வம் இல்லையா? எந்த நிலையில இருக்கிறாங்க, எப்படி பண்ணணும்? இது சயின்டிபிக் டேட்டா வேணும். எல்லாத்துக்கும் டேட்டா வேணும். இது மட்டும் கிடையாது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அந்த வழக்கு என்னன்னா 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. அதுல தீர்ப்பு இல்ல. ஒரு முதல் கட்ட தீர்ப்புனா 2010 நீதிபதிகள், அங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லிருக்காங்க, டேட்டா கொடுங்க, எங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. 69% தமிழ்நாட்டுல எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இருக்கிறாங்களா, ஜஸ்டிஃபை பண்ணுங்க சொல்லிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. அந்த வழக்கு இன்னும் இருக்கு. திடீர்னு அந்த வழக்கு எடுத்து உச்சநீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ கண்டம் காணாம எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுல இது வந்து ஏமாற்று வேலை. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? மற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு அதிகாரம் இல்லையாமா? நான் தான் சொல்றேன், பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையாமா? சார், முக்கியமான கேள்வி, பாஜக பாமக கூட்டணி நாடாளுமன்றத்தை தொடருமா சார்? அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். விரைவாத்தில் என்னமோ கேட்கணும்னு தோணுது இல்லை உங்களுக்கு? சார், இப்ப சேலத்துல அண்ணா நெல்லண்ணா வந்து நீங்க காலைல வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காப்ல. வந்து பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்காரங்க போய் சைக்கிள் அண்ணா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பசங்க ஸ்டேஜ்ல சொன்னாங்க. அப்ப அண்ணா வந்து ஸ்கூல் முடியும் காலைல வந்து மன்னிப்பு இருக்கிறது. அந்த சம்பந்தம் எப்படி பாக்குறீங்க சார்? நான் எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சு எனக்கு தெரியல. தெரிஞ்சவொன்னு நான் அது கமெண்ட் தெரியாம நான் எதுவும் சொல்ல முடியாது.
இன்னைக்கு தொடர்ந்து மதுபான கடையெல்லாம் வந்து கிராமம் வரைக்கும் போயிடுச்சு. வீட்டுல இருந்து விற்கிற நீங்க பாத்தீங்கன்னா கஞ்சா வரைக்குமே கிராமம் வரைக்கும் போயிடுச்சு. அதுதான் இப்ப என்னன்னா தமிழ்நாடு பேரை மாத்தி கஞ்சா நாடா மாத்திடலாம். அதாவது தமிழ்நாட்டுல தெரு தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. நான் ஊரா சொல்லல, தெரு தெருவா எல்லா ஊர்லயும் வித்துட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. முதலமைச்சர் கிட்ட நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் நேர்ல சந்திச்ச நேரத்துல தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. அதாவது குறைஞ்சது ஒரு மாசம் மாவட்ட எஸ்பிக்கள் மாவட்ட கலெக்டர்களை அழைத்து இதுக்கு ஒண்ணுத்துக்கு மட்டும்தான் இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான். மற்றதெல்லாம் நீங்க பொதுவா கூட்டிட்டு போவோம். ஏன்னா அப்பதான் வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு பலமுறை சொல்லியும் ஒண்ணுமே நடக்கல. அதாவது கஞ்சா 1.0, 2.0, 3.0, 4.0, கஞ்சா ட்ரை 5.0 அப்படின்னு பேர் தான். ஒவ்வொரு முறையும் ஒரு 2000 பேர் 3000 பேர் கைது பண்ணுவாங்க. அவன் 5 நாள்ல வெளியில வந்துடுவான். அது யார் கொடுக்குறா, யார் சப்ளை பண்றா? அன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் போயிருந்தேன். அதாவது ஆந்திராவில இருந்து கஞ்சா வருது. திருவண்ணாமலை மாவட்டம் அந்த மாவட்டத்தை இனி காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. மாவட்டத்தை அந்த மக்களை இளைஞர்களை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. எனக்கு அந்த மாவட்டத்துக்கு உள்ள போனோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இவ்வளவு மோசமா இருக்குது. அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அவன் என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்க தெரியும் அதிகமா வித்துட்டாங்க? அமைச்சர் ஏவாவேலு தொகுதி தான் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை நகரத்துல தெரு தெருவா கிடக்குது. அங்க ஆசிரமத்துல என்ன பண்றாங்களே எனக்குலாம் தெரியல எனக்கு. ஆனா அதை வச்சுக்கிட்டு வழிப்பறி நடக்குது, கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த தொகுதியினுடைய அமைச்சர் அவர், அந்த மாவட்டத்தில் அமைச்சர் அவர் அமைதியா இருக்கிறார். ஒருவேளை அவருக்கு ஒரு எண்ணமான்னு தெரியல. எல்லாம் அப்படியே யோசிக்காம சிந்திக்காம இருக்கணும்னு ஒரு எண்ணத்துல இருக்காருன்னு தெரியல எனக்கு. ஒரு மாவட்டமே அழியுதுங்க, ஒரு மாநிலமே அழிஞ்சிட்டு இருக்குது. முதலமைச்சர் அமைதியா இருக்கிறாரு, ஆட்சியாளர்கள் அமைச்சரா இருக்கிறாங்க. காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா யாராலும் விற்க முடியாது, ஒரு பொட்டலோட விற்க முடியாது. அப்போ நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே மதுவை கொடுத்து அழிச்சு ஒழிச்சிட்டீங்க. இந்த தலைமுறை மது இல்லாம இருக்க முடியாது, தலைமுறை இருக்க முடியாது. அடுத்தது கஞ்சா. அப்போ என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒவ்வொரு அமைச்சரா கைது ஊழல்ல கைது ஆகிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய நிலம் தான் என்ன சொல்றோம்? சட்டம் தன் வேலையை செய்யும். அதுவும் ஒரே வரையில் முடிச்சார். மாநில உரிமை மீட்பு மாநாடு நடத்தினால திமுக அது வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து நீட் தேர்வு வைப்புன்னு சொல்றாங்க. இது என்ன சார் இது? அது கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. அதாவது இப்ப தேர்தலுக்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக. அது முக்கியமான வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்தில் நீட்டை ஒழிப்போம். ஒரே வாரத்தில் கையெழுத்து போட்டு. யார் கையெழுத்து போட போறாங்க? ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ண போறாங்க அந்த கையெழுத்த? அது தவறான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. நீட்டு தேர்வு நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒண்ணு. நீட்டு தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது. சமீப காலத்திலையும் பார்த்துட்டோம். நீட்டு தேர்வு கொண்டு வந்த காரணமே வந்து தரமான மருத்துவர்கள் கொண்டு வரணும்னு அந்த இடத்துல கொண்டு வந்தோம்னு உச்ச நீதிமன்றத்துல மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மருத்துவ கல்வியை வணிகமயமாக்க கூடாது, கமர்ஷியலைசேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரணம் கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்ன 2 காரணமும் தோற்கடிக்கப்பட்டது. நீட்டு தேர்வுனா இன்னைக்கு லாஸ்ட் இயர் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பிஜி வந்து எவ்வளவு எலிஜிபிலிட்டி நீட்டுக்குன்னா 0. எதுக்கு நீட் வச்சிருக்கீங்க? எலிஜிபிலிட்டி வந்து 0 மார்க்னா அப்ப எதுக்கு இந்த தேர்வு வச்சிருக்கீங்க நீங்க? அது இல்லாம எம்பிபிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பையன் 540 மார்க் வாங்கியிருக்கிறான். 720க்கு 540 மார்க் வாங்கியிருக்கிறான். ஆனா அவங்க அப்பா வந்து விவசாயி. அவனால வந்து எம்பிபிஎஸ் படிக்க முடியல. கிடைச்சதுன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு, படிக்க முடியல. அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அவனால 5 லட்சம் 6 லட்சம் ஃபீஸ் கட்டணும். ஆனா இன்னொரு பையன் 115 மார்க் வாங்கியிருக்கிறான். அவங்க அப்பா கோடீஸ்வரன். அவன் என்ன பண்ணிருக்கான்? பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல 26 லட்சம் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்கான். அப்போ நீங்க 540 மார்க் வாங்கின பையன் படிக்க முடியல, 115 மார்க் வாங்கின பையன் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன நியாயத்தை கொண்டு வரீங்க நீட்ல? அது மட்டும் இல்ல, நீட் கோச்சிங் சென்டர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் 2 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க இந்த கோச்சிங் சென்டர்ஸ். இந்த மெடிக்கல் காலேஜ் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க, கோச்சிங் சென்டர் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க.
அப்ப நீங்க கமர்ஷியலைசேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சொன்னீங்க, அது சுத்தமா முழுமையா மாறிடுச்சு, வணிகமயமாக்கிடுச்சு. மார்க் வாங்குற பையன் டாக்டர் ஆனா அவன் என்ன பண்ண போறாங்க? கத்திரிக்கோள் வச்சு தச்சுப்பான். ஆமா, அப்புறம் வேற ஏதாவது இருக்கா கேள்வி? சார், இந்த இந்தியா கூட்டணியில இப்போ வந்து மேற்கு வங்காளம் வந்து காங்கிரஸ் விட்டு ஒதுங்கிடுச்சு, பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி வந்து கட்சியுடைய வந்துருச்சு. தொடர்ந்து இந்தியா கூட்டணியில வந்து பிரிவு ஏற்பட்டே இருக்கு. இப்போ வருகிற தேர்தல் இந்தியா கூட்டணி இருக்குமா இருக்காது சார்? தெரியாது, இந்த கேள்வி அவங்க தான் கேட்கணும். அவங்க கூட்டணி சார்ந்தவர்கள் அவங்க கிட்ட போய் கேளுங்க. சரி. நன்றி.